எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். நான் லாஸ்ட்டு குரூப் 2A கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு எனக்கு போஸ்டிங் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும். நான் இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணேன், நான் எப்படி இதிலேருந்து ஓவர் கம் பண்ணேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்களும் ப்ரிலிம்ஸ் வரைக்கும் போயிருப்பீங்க, ப்ரிலிம்ஸில் செலக்ட் ஆகாமல் இருந்திருப்பீங்க, மெயின்ஸ் வரைக்கும் போயிட்டு மெயின்ஸில் பாஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க, கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு சீட் எடுக்காமலேயும் இருந்திருப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எப்படியெல்லாம் உங்களுடைய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க, எப்படி நீங்கள் மறுபடியும் ஓவர் கம் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நானும் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். என்னுடைய ரிலாக்ஸேஷன் பிளேஸ் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது என்னுடைய அம்மா வீடு மட்டும்தான். என் அம்மா வீடால் மட்டும்தான் எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பினேன். அதனால என்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு நான் கிளம்பி போயாச்சு. நான் போஸ்டிங் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டதை விட எங்கள் அப்பா அம்மா தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது, ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. பட் அவங்கக்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன், இந்த போஸ்டிங் எனக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா இதை விட ஒரு பெரிய போஸ்டிங் தான் நான் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க. அந்த ஹோப்பை நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். கண்டிப்பாக இதை விட ஒரு பெரிய போஸ்டிங்கோடு நான் உங்களை பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு ஹோப்பை கொடுத்து தான் அவங்கக்கிட்ட நான் கிளம்பி வந்திருக்கேன். எனக்கு தெரியும், இது மறுபடியும் நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய கஷ்டங்கள் தான், நிறைய ஓடணும், நிறைய படிக்கணும். மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ பெயினாக இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பட் எதுவாக இருந்தாலும் நமக்கு போஸ்டிங் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம கஷ்டப்பட்டு படித்து தான் ஆகணும். அப்படிங்கிறதுனால நான் என்னுடைய ஸ்டடி பிளானையும் ஸ்டடி ஹவர்ஸையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டடி ஹவர்ஸ் அப்படிங்கிறத நான் நோட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே மூவ் பண்ணணும். எதையும் உட்காந்து யோசிக்கிறதுக்கோ கஷ்டப்படுறதுக்கோ எனக்கு டைம் இல்லை. எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம கடைசியாக கஷ்டப்படுறதோ சந்தோஷப்படுறதோ எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். அதனால் இப்போதைக்கு நம்ம ஓடணும், நமக்கு டைம் இல்லை. இன்னும் 58 டேஸ் தான் இருக்குது. அப்படின்னும்போது நம்ம ஃபாஸ்ட்டாகவே ஓடணும். எல்லாரோடையும் சேர்ந்து ஓடும் பொழுது நிறைய ஃபாஸ்ட்டாக ஓடணும். அப்படிங்கிறதுனால நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கும் அதே தான் சொல்கிறேன், எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் ஸ்டாப் ஆகிடாதீங்க. நீங்களாக சொல்கிற வரைக்கும் நம்மளுடைய தோல்வி அப்படிங்கிறது நம்ம ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம தோற்றுட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம தோற்றாலும் அதுலேருந்து ஏதோ ஒரு லெசனை நம்ம கற்றுருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் நினைங்க. நம்மளுடைய தோல்வியிலும் ஒரு வெற்றி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நம்பினா மட்டும்தான் நம்மளால் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்க முடியும். ஹோப்ஃபுல்லாக படிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.